தாவேகா தலைவர் விஜயோடைய கடைசி திரைப்படம் ஜனநாயகன். அந்த திரைப்படத்திற்கு இப்ப வரைக்கும் தணிக்கை சான்றிதழ் கொடுக்காம இழுபறியிலே இருக்கு. கடைசி படங்கிறத நான் ஏற்றுக்கல. அது இன்னும் 4 வருஷம் படம் நடிக்காம இருந்தாதான் கடைசி படம். போன வருஷம் படம் இல்லையே, மார்க்கெட்ல இல்லாத நடிகர். போன வருஷம் சிவார்த்தியன் தான் 1-2 படம் நடிச்சாரு. ஒரு படமே நடிக்கலையே வயது காரணமாட்டு. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி Memorial Ashram. January 9 to 12. Click the link below and register. விஜய்க்கு தப்பு என்னன்னா வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலும் கட்சி ஆரம்பிக்கிறார். மோடிக்கு இங்க சீட்டே வந்துடக்கூடாதுன்னு சிஏஏ எதிர்ப்புன்னு ராகுல் காந்தி அணியை ஸ்ட்ரெங்தன் பண்றாரு. அப்ப இந்த ஃபோர்ஸை நம்ம ஏன் வளர்த்து விடணும்? கிரஷ் பண்ணிடுவோம். 9ஆம் தேதி காலி பண்ணியாச்சு. அடிப்பட்ட டேஷ் கடிக்காம விடாது, மொத்தமா அடிச்சிடணும்னு சொல்றேன். அந்த அடிப்படையில தான் பராசக்தி படத்துக்கு நாங்க மோடி கிட்ட ஒரு கோரிக்கை வச்சோம். அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற போல சொல்றீங்க. ஆனா இங்க அவருக்கான பலம் நாளுக்கு நாள் கூடின்னு தானே சார் இருக்கு. என்ன வறுத்து வந்தாங்க சிவகார்த்தியன் வந்து போட்டிக்கு வர்றது. இப்போ சிவகார்த்தியன் படத்துக்கு வியூஸ் அதிகம் வந்துட்டுன்னு சொன்னா அது ஏதோ செட்டப் வியூஸ்ன்னு சொல்றாங்க. ராகுல் காந்தி அலைகிறீங்கல்ல, மோடி வரக்கூடாதுன்னு வன்மம் வச்சிருக்கீங்கல்ல, அதுதான் உனக்கு இயற்கை இது. அன்னைக்கு 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு இதை வந்துட்டு உங்க நோக்கம் எல்லாமே ராகுல் காந்தி. ஏன் 2024 நிக்கல? பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி, காங்கிரஸ் தான். 29 இதைத்தான் செய்வீங்க. அப்போ உங்களை கிரஷ் பண்றதுதானே மோடிக்கு பொலிட்டிக்கலா லாபம். சார், தாவேகா தலைவர் விஜயோடைய கடைசி திரைப்படம் ஜனநாயகன். அந்த திரைப்படத்திற்கு இப்ப வரைக்கும் தணிக்கை சான்றிதழ் கொடுக்காம இழுபறியிலே இருக்கு. இன்னைக்கு நீதிமன்றமும் கொடுக்க சொல்லி அந்த உத்தரவிட்டு இருக்கு. ஆனாலும் அப்பீலுக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் ஏன் சார் இப்படி இருக்கு? ஏன் இந்த தணிக்கை சான்றிதழ் கொடுக்காமல் இழுபறியிலே இருக்கு? கடைசி படங்கிறத நான் ஏற்றுக்கல. அது இன்னும் 4 வருஷம் படம் நடிக்காம இருந்தாதான் கடைசி படம். பாபா படத்துக்கு முன்னாடி 4 வருஷம் படம் இல்ல ரஜினிக்கு. இவருக்கே போன வருஷம் படம் இல்லையே. போன வருஷம் படம் இல்லைங்க, மார்க்கெட்ல இல்லாத நடிகர். போன வருஷம் சிவார்த்தியன் தான் 1-2 படம் நடிச்சாரு. இவர் படமே நடிக்கலையே வயது காரணமாட்டு. குறை சொல்லல. அவர் கடைசி படம் அவர் கிளைம் பண்றாரு. ஓகே, நாளைக்கு நடிக்கவும் வரலாம். ஓகே, அவர் கிளைம் பண்றதை வச்சு நம்ம பேசுவோம். இது கடைசி படம் அவர் சொல்லிக்கிறார். அவர் சொல்லியிருக்காரு. ஒரு 5 வருஷம் நடிக்காம இருந்தாதான் அது எருமையால் நடிக்க மாட்டார். அதுக்கடையில் அவர் அப்பா ரோல் தான் போகணும். இப்பவே ஃபாதர் ரோல் தான் நடிக்கிறாரு. சிவகார்த்திய மாதிரி, இளங்கண்டு சிவகார்த்திய மாதிரி டியூட் எல்லாம் பாட முடியல அவரால். இப்போ வந்த படம் ஜனநாயகம் கூட அப்பா ரோல் தான் நினைக்கிறேன். ஓகே அப்பா ரோல்ல அவர் ஷைன் பண்றது, ஒருத்தர் ஷைன் பண்றது, ரசிகர் பலம் இருந்தால் தான் ஷைன் பண்ண முடியும். அவருக்கு ரசிகர் பலம் இருக்கு. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் நம்ம பேசணும். இந்த இடத்துக்குள்ள சசிகலாவுக்கு ட்ரீட்மெண்ட்டை நோக்கி விஜய்க்கு ட்ரீட்மெண்ட் போகுதுன்னு நான் சொன்னேன். விஜய சசிகலா மாதிரி மோடி ட்ரீட் பண்ணுவாருன்னு சொன்னேன். அது நான் என்ன சொன்னேன்னா, அது போக போகத்தான் தெரியும். சசிகலாவை எப்படி ட்ரீட் பண்ணுவாருங்கிறது தமிழ் மண்ணில் நாம தான் சொன்னோம். எங்க ஆர்டி டீம் தான், நாடார் டீம் தான். பண்டாரி ஜெய்ஸ்வால், அல்வாலியா போன்ற ஃப்ரெட்டானிட்டிஸ் காஸ்ட் இருக்காங்க. ஆர்எஸ்எஸ்ல முழுமையா இருக்கக்கூடிய என் தம்பி கண்ணன்கிறதுனா தெரியும். ஒரு பத்திரிகை உள்ள எல்லாத்துக்குமே தெரியும். பெரிய பரபரப்பான ஒரு தம்பி. அவன் தான் ஆர்கனைசராக இருந்து டெல்லிக்கே எங்களெல்லாம் ஒரு 7-8 தடவை கூட்டிகிட்டு போய் எல்லா அமைச்சரெல்லாம் பார்த்தது நம்ம தம்பி கண்ணன் தான். நாங்கள் எங்கள் டீமாக தான் இருந்து அதை செயல்படுத்தணும். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நாங்கள் அதை தெளிவாக சொன்னோம். கவர்னர் வரமாட்டார், சசிகலாவுக்கு பதவி பிரமாணம் இல்லைன்னு. ரங்கராஜ் பாண்டேலாம் எல்லா சசிகலா வந்துட்டாங்கன்னு. ஐயோ, தங்கராஜ் பாண்டே வானத்துக்கும் பூமிக்கும் தோழினார். சசிகலா எல்லா இடத்துல சசிகலா, என்ன ஸ்டாலின் வர முடியாதுன்னு வானத்துக்கும் பூமிக்கும் ரங்கராஜ் பாண்டே தொழுன மாதிரி. அப்படிதான் என் தம்பி தான். மோடி இதெல்லாம் விசுவாசமானவன் தான். அதுல என் தம்பி தான் அவனுக்கு வெல்விஷர் தான். பட் வானத்துக்கும் பூமிக்கும் தோணுனான் தம்பி. அவன் தொலைக்காட்சியிலே கவர்னர் வரமாட்டாரு, சசிகலா பதவி ஏற்க முடியாது நம்ம சொன்னோம். அதே ட்ரீட்மெண்ட் தான் இன்னைக்கு விஜய்க்கு நாம கருதுறோம். ஏன்னா சசிகலாவுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தது காரணம் என்னன்னா, அவங்க தலைவராகி மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே ராகுல் காந்தியை காட்டி மோடி கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, முன்பாகவே அரசியல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ராகுல் காந்திக்கு பார்கெனிங்க வைத்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போனா காங்கிரஸ் இன்னைக்கு திமுக 20 சீட்டு வாங்கிடுவான். 10 சீட்டே அவனுக்கு அதிகபட்சம். 4.3 விழுக்காடு ஓட்டு. கன்னியாகுமரியில் டெபாசிட் இல்லாத இந்த வெத்து வேட்டுங்க, இது வெத்து வேட்டு அரசியல்வாதிங்க ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களா சார்? 3% வாக்கெடுத்த ஜோதிமணியை, மோடியை கண்ணா பின்னாடி திட்டக்கூடிய ஜோதிமணியை எப்படிங்க நாம மதிக்க முடியும்? பெருசா 4 விழுக்காடு ஓட்டெடுத்த
மாணிக் தாகூரை எப்படிங்க மதிக்க முடியும்? ஆமா, டெபாசிட் தான் டிஃபரன்ஸ். டெபாசிட் வாங்காத கார்த்திக் சிதம்பரத்தை 10 விழுக்காடு வாங்கிட்டாரு. விஜயவசந்துக்கு அப்பாவோட 2ஆம் இடத்துல வந்துட்டார். நம்ம உண்மையை சொல்றோம். திருநாக்கர் சொன்னதுக்கு செல்வாக்கு உண்டு என்றாலும் அவரோட கார்த்திக் சிதம்பரம் அதிகம் எடுத்துட்டாருன்னா அது ஒத்துக்கிட்டு தாங்க பேசுவோம். அதை மறைச்சு பேசலையே. மறைச்சு ஆர்வன் பாய்க்கு செல்வாக்கு இருக்கிறத மறைக்கவா செய்தேன்? ராமசுப்பு ஓட்டு எடுத்ததை மறைக்கலையே. ஏபிசி வீரபாகு ஒரு சுதந்திர போராட்ட தியாகி ஏபிசி வீரபாகு பிள்ளை மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். ஸ்ரீகுண்டத்தில் பெரிய செல்வாக்கான வெள்ளாளர் குடும்பம். அவருக்கு மகன் நல்ல ஓட்டு எடுத்ததை நான் மறைக்கலைங்களாங்க. அதே மாதிரி நாசே ராஜேஷ், நாசே ராமச்சந்திரனுக்கு மகன் யாதவ் சமுதாயம் அரக்கோணத்தில் ஓட்டு எடுத்ததை மறைக்கலையே. ராமகிருஷ்ண நாயுடு அவர் மகன் பிரபு செல்வாக்கான காங்கிரஸ் குடும்பம், அவர் கொஞ்சம் ஓட்டு எடுத்ததை மறைக்கலையே. பெரியார் பேரன் இவிகே இளங்கம் எடுத்ததை மறைக்கலையே. இதை தவிர யாருங்க ஓட்டு எடுத்தா? இதை தவிர யாருங்க வேற ஓட்டு எடுத்தா? அப்போ அந்த கட்சிக்கு விஜயகாந்தை காட்டி 2009 16 சீட்டு வாங்கிட்டாங்க. 10 சீட்டு 2004 இருந்தவங்க விஜயகாந்தை காட்டி 16 சீட்டு வாங்கிட்டாங்க. இப்ப பலமே நிரூபிக்காத விஜய் காங்கிரஸுக்கு பெரிய பார்கெனிங்க கொடுக்கிறார். அப்போ சசிகலா அம்மையார் நடராஜன் மூலமா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும். 71 காங்கிரஸ், 77 காங்கிரஸ், 80 காங்கிரஸ், 84 பார்லிமெண்ட் என்ன 84, 89, 84 அசாசினேஷன் ராஜீவ்காந்தி, 91 அசாசினேஷன் காங்கிரஸ். அந்த சிம்பதி தமிழ்நாட்டுக்குள்ள அந்த கொலை நடந்தது. இப்படி 2004 சோனியா காந்தி. அப்போ சொல்லவே இல்லை. இங்கே கருணாநிதியும் ராமதாஸும் சொன்னாங்க. அப்போ இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு அவர் பல நிரூபிக்காத தன் மனைவியை அரசியல் சக்தி ஆக்குறதுக்கு காங்கிரஸுக்கு 30 எம்பி கொடுத்தாலும் பரவாயில்ல, அவங்க கூட சேர்ந்து நம்ம பிடிச்சிக்கிட்டு தமிழ்நாட்டில் நிரந்தரமாக உட்கார்ந்துரும்னு திட்டம் போடுறாங்க. அப்போ மோடிக்கு அதில் என்ன லாபம்? எங்க ஸ்டாலினை பிடிக்காத ஆன்டி ஸ்டாலினால உள்ள 4 பேர் சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி எறியும் போன்னு குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இலகணேசன்ஜி, ஹெச் ராஜா, ரங்கராஜ் பாண்டேக்கள் சொல்லலாம். மோடிக்கு என்னங்க லாபம்? நாங்கள் மோடிக்காக இருக்கிறோம், நாங்கள் மோடி நன்மைக்காக நிற்கிறோம். அப்போ இவங்க ராகுல் காந்தி ஆளு. அப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேற கொடுக்கணுங்கிறத நம்ம சொல்றோம். அதனால தான் கடைசி வரை சசிகலா விஷயத்துல நம்ம கருத்து நிற்குது. அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. கந்த கிட்டங்கில கனல் மாதிரி அது வேற. அது வேற ஒரு இன்னொரு ரீசன், அன்னோன் அவர்ஷன். அதை விட்டுருங்க. அரசியல் ரீதியா அந்த இடம் இவங்க ராகுல் காந்திக்கு சாதகமான ஃபோர்ஸ். இவங்க ராகுல் காந்திக்கு ஆதரவாக தான் நிற்பாங்க. இவங்க நம்ம எதிரிக்கு ஆதரவானவங்க. எந்த சூழ்நிலையும் நமக்கு இவங்க ஆதரவு வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தியை மோடி ஏங்க வளர விடணும்? கம்ப்ளீட்டா கிரஷ் பண்ணிட்டாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? இது கவர்னர் வரல, படிச்சு பார்க்க நேரம் இல்லைன்னு ரெட்டால முடக்கப்பட்டது. 187 இடையில செலக்டிவ் ரைடு. தென் யாருக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னே தெரியாம தினகரன் மேல ஒரு வழக்கு. அப்போ முடிவெடுத்து நடக்கக்கூடியது. சில இடங்கள் அரசியல் அப்படிதான் இருக்க முடியும். இந்த நடவடிக்கை எடுக்கலன்னா அவங்க ராகுல் காந்தியை வளர்த்து விடுவாங்க. காங்கிரஸுக்கு ஸ்டாலின் 20 சீட்டு கொடுப்பாரு. அப்ப விஜய்க்கு இதுதான் நடக்குது. விஜய்க்கும் இதுதான் நடக்குங்கிறத புள்ளிய இந்த ஏழியர் ட்ரெண்டு விஜய இன்னொரு சசிகலாவா ட்ரீட் பண்ணணும்னு பிஎம்ஓ மோடி முடிவெடுத்துட்டாரு. அந்த கருத்தை நான் சொன்னேன். இன்னும் நடக்கூடிய சம்பவங்களை வச்சுதான் அதை நம்ம உறுதிப்படுத்த முடியும். ஏன்னா விஜய்க்கு தப்பு என்னன்னா வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலும் கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சுட்டு மோடிக்கு இங்க சீட்டே வந்துடக்கூடாதுன்னு சிஏஏ எதிர்ப்புன்னு ராகுல் காந்தி அணியை ஸ்ட்ரெங்தன் பண்றாரு. நீங்க உங்களோட கொள்கை எதிர்க்கு எதிராக மக்களை திரட்டி நீங்க கேண்டிடேட் போட்டிருப்பீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் நீங்களும் ஒரு வாக்கு பலம் பெற்றிருப்பீங்க. ஒரு நியாயமான அரசியலாட்டம் இருந்திருக்கணும். சகோதரி சௌமியா அன்புமணி தர்மபுரியில் ஜெயித்திருப்பாங்க. என்டிஏல இல்லைன்னாலும் அதிமுக கூட்டணியில இருந்த தம்பி விஜயபிரபாரன் ஜெயித்திருப்பாப்புல. அண்ணாமலைக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு வந்திருக்கும். ஏசி சண்முகத்துக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு வந்திருக்கும். இப்படி ஒரு 5-6 சீட்டாவது மோடிக்கு வந்திருக்கும். ஆனா இங்க இருக்கக்கூடிய பார்வை என்னமோ இவரு பி டீம்ன்றாங்களே சார். இல்ல, நான் என்னைக்கு பி டீம்னு சொன்னேன் கோபி உங்கள்கிட்ட? இல்ல திமுக சொல்றேன். ஏன்னா இப்ப திருப்பரங்குன்ற விவகாரத்துல கூட வாயே துறக்காம இருக்காரு, மென்மையாகவே போறாரு அப்படின்ற போல சொல்றாரு இவரு. அதாவது கோபி அது சொல்லத்தான் செய்வாங்க, எல்லாரும் சொல்றாங்க. அதனாலதான் சகோதரர் நயனார் நாகேந்திரன் அமைதியான சகோதரர், சிவா என் தம்பி ரியல் எஸ்டேட் பண்றான், ரொம்ப அவரை பற்றி நல்ல அபிப்பிராயம் சொல்றான். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த என் தம்பி தான். அதே மாதிரி சகோதரி தமிழிசையார் இவங்க கருத்தை மீறி தான் என் கருத்தை சொல்றேன்னு நேற்று பதிவு பண்ணிட்டு தானே சொன்னேன். ஸோ அவங்க முடிவெடுக்க இடத்துல இருக்கக்கூடியவங்க. மாநில தலைவர் ஐயா சகோதரர் நயனார், சகோதரி தமிழிசையார் முன்னாள் மாநில தலைவர். இப்படித்தானே நான்
குருமூர்த்தி சுப்பிரமணிய சாமி கருத்தெல்லாம் மீறி தானே மோடிக்கு எது நன்மையோ அதுதான் அங்கே நடக்கும்னு அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன். ஏன்னா நான் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், பணம் சம்பாதிக்கணும், அதிகாரம் வேணும்னு எதுலேயும் நான் இல்லை. மோடிக்காக நம்ம அங்கே நிற்கிறோம். அதனால நம்ம நிமிர்ந்து யாருக்கிட்டையும் நம்ம கருத்தை தெளிவாக சொல்கிறதுல கொஞ்சம் கூட தயங்காமல் ஐயா சுத்த வீரர் தாழ்நிலை தொண்டனா நம்ம நின்று செயல்படுவோம். அந்த வகையில் சசிகலா எப்படி ராகுல் காந்திக்கு ஆதரவான சக்தியோ அதே மாதிரி விஜயும் ராகுல் காந்திக்கு ஆதரவான சக்தி. எங்க ஓட் ஷோரின்னு ஒரு போலி போராட்டத்தை நடத்துறாரு ராகுல் காந்தி. ஒரு உப்புமா போராட்டத்தை நடத்துறாரு. அதுக்கு போய் ராகுல் காந்தி கைதுக்கு ஆதரவா முத தமிழ்நாட்டில் வந்து ட்வீட் போடுறாரு. அடுத்து வக்போர்டுக்கு எதிராக இது பண்றாரு. அடுத்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்கிறாரு. ஸோ எல்லாத்துக்கும் மேல வக்போர்டுக்கு ஆதரவா பேசினவர் திருப்பரங்குன்றதுக்கு ஆதரவா பேசலையே சார். அது பேசல. அது இந்துக்களும் படம் பார்க்கணும், முஸ்லீம்களும் படம் பார்க்கணும்னு நிற்கிறாரு. நாங்க இதுக்குள்ள என்ன புள்ளிக்குள்ள வரோம்னா, எங்க கருத்து நீங்க பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே காங்கிரஸுக்கு பார்க்க நீங்க உயர்த்திட்டீங்க. இப்போ நான் வந்து சுரேஷ் பொறுப்பு கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னோம்னா, எங்கிட்ட வந்து ஒரு தலைவர் ஒரு 20 நாடு அமைப்புகள் எல்லாமே வந்து சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, சசிகலா அலோ பண்ணாதீங்க, மக்கள்லாம் ஓபிஎஸ் கிட்ட இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஓகே, பீப்புள் ஆர் வித் ஓபிஎஸ், நீங்க சசிகலா அவசியமா பண்ணாதீங்க, மக்களை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு கருத்து சொன்னாப்புல. அப்போ சுரேஷ் பிரபு சொன்னார் நம்பர்ஸ் ஆர் வித் சசிகலான்னு சொன்னாப்புல. எண்ணிக்கை சசிகலா தானே இருக்கு, என்ன செய்யணும்னு கேட்டாப்புல. அப்போ நான் சொன்னேன் தே ஆர் ஆன்டி பிஜேபி, ஆன்டி ஹிந்து, anti-national, anti-Brahmin. If Natarajan wife is allowed to become the chief minister of Tamil Nadu, Congress will have both DMK option and ADMK option. BJP will be virtually left in lethargy. Okay. பாஜக தெருவில் தான் நிற்கணும். நடராஜன் காங்கிரஸ்காரரு. அப்போ காங்கிரஸ் அனுதாபி. அதிமுக அவங்க கையில் போச்சுன்னா காங்கிரஸுக்கு மூப்பனார் காலம் மாதிரி 20 சீட்டு நான் கொடுக்கணும் அதிமுகவும் நான் கொடுக்க திமுகவும் துடிச்சுக்கிட்டு நிற்பாங்க. நம்ம தெருவில் ஒண்ணும் இல்லாம நிற்கணும். சோ அவங்க காங்கிரஸை பலப்படுத்தக்கூடிய ஆட்கள், காங்கிரஸுக்கு ஆட்கள், அவங்களால தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பெரிய அளவுக்கு அந்த கூட்டணி மேல போகக்கூடிய அளவுக்கு வந்துடும். ஸ்டாலினே காங்கிரஸை பிடிக்கிறதுக்கு முன்னம்ம கலைஞர் கொடுத்த மாதிரி 20க்கு மேல சீட்டை கொடுத்து காங்கிரஸை பெருசா வளர்த்து விட்டுருவாப்புல. நம்ம எதிரிய வளர்க்கக்கூடிய இவங்களை கிரஷ் பண்ணிடணும். இதுதான் நம்ம வச்ச கோரிக்கை. அது எல்லாத்தையும் மீறி மோடி நன்மைக்காக ஆர்டி பேசுறான், உணர்வுபூர்வமா பேசுறான், அறிவுபூர்வமா பேசுறான் அப்படிங்கிற லெவல்ல மோடி அதை ஏத்துக்கிட்டாரு. இப்பவும் அதே கருத்தை தான் விஜய் பற்றி நாம வச்சிருக்கிறோம். இப்ப என்னைக்குனாலும் 29 ராகுலுக்கு ஆதரவான போல்ஸ். அப்ப இந்த போல்ஸை நம்ம ஏன் வளர்த்து விடணும், கிரஷ் பண்ணிடுவோம். அதுதான் எங்க கருத்தா நம்ம வச்சிருக்கோம். பட் சினிமா இதுக்குள்ள நான் வரணும்னு நான் சொல்ல வரல. அது தலைவா படத்தை ஜெயலலிதா அடிச்சதே அநீதினு சொன்னோம். அப்ப இது அந்த கருத்தின் அடிப்படையில் இதுவும் இப்போ சிரமப்படுது. 9ஆம் தேதி காலி பண்ணியாச்சு. 9ஆம் தேதி காலி பண்ணியாச்சு. அப்புறம் இன்னைக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் இருக்குது, சிங்கிள் ஜட்ஜி சொல்லியும் அப்பீல் போறாங்க. அப்போ நம்ம கருத்து அங்க எடுபட ஆரம்பிச்சிட்டுன்னு தெரியுது. அப்போ மோடி பிஎம்ஓ என்ன நினைக்கிறாருன்னா 29 நமக்கு எதிராக தான் நிற்பாங்க. இப்போ அடிபட்ட டேஷ் மீண்டும் கடிக்காம விடாது, மொத்தமா அடிச்சிடணும். நாம அடிப்பட்ட டேஷ் கடிக்காம விடாது, மொத்தமா அடிச்சிடணும்னு சொல்றேன். சசிகலா ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துடணுங்கிறேன். எதிரியை மொத்தமா அழிச்சிடணும், பாவம் பார்க்க கூடாது. நீங்க வந்து காங்கிரஸுக்கு பாருங்க, நீங்க ஏத்துறீங்க. அப்ப நீங்க என்னைக்குனாலும் 29ல மோடிக்கு எதிராக தான் நீங்க நிற்பீங்க. கண்டிப்பா. அதனாலதான் சட்டமன்றம்னு பார்க்கக்கூடிய தமிழிசை அம்மையார் கருத்தா, நயினார் கருத்தா, மோடிக்காக பாராளுமன்றம் 2029ங்கிற கருத்தா, எது ஜெயிக்கும்னு எதையும் எதிர்பார்க்காம எங்க ஐயா தாழ்நிலை நாடார் மாதிரி நாங்க நிற்கிறோம். அதனால எங்க கருத்து மோடி கிட்ட எடுபடும். இப்ப ஏதாவது எடுபட்டா தானே, ஏதாவது எதிர்பார்த்தா தானே எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு என் வண்டியா போய் நிற்கணும். நாங்க இந்துக்களுக்காக உறுதியா நிற்கிறோம். அந்த அடிப்படையில தான் பராசக்தி படத்துக்கு நாங்க மோடி கிட்ட ஒரு கோரிக்கை வச்சோம். ஒட்டோர் மேபி பராசக்தி ஒரு திமுக சைடு படம் தான், இந்திய எதிர்ப்புக்கான படம் தான். அவங்க எதிர்க்கிறது காங்கிரஸை தான், பாஜகவை இல்லை, காங்கிரஸை தான். அன்னைக்கு வாஜ்பாயும் அண்ணாவும் நெருக்கமா தான் இருந்தாங்க. பட் இந்த இடத்துக்குள்ள, இந்த படத்துக்குள்ள நமக்கு வேண்டிய ஒருத்தர் இருக்கிறார். அதுதான் நம்ம சொன்னோம் அவர்கிட்ட. இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாத்துக்கும் பொதுவானவர் தான் தம்பி சிவகார்த்தியன். ஆனால் நாம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நாம என்ன ரெப்ரசன்ட் பண்ணோம்னா, பராசக்தி படத்துக்கு எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது. அந்த படத்தின் ஹீரோ ஒரு தேசபக்தருக்க மகன், தீவிரவாதிக்கு எதிராக துணிஞ்சு நின்ன ஒருத்தருக்க மகன், தேச துறைகளுக்கு ஈல்டாகாத ஒருத்தருக்க மகன், தாசையா மகன் சிவகார்த்திகேயன்.
இந்த கருத்தையும் நாம முன் வச்சோம். பட் சென்சார் தங்களுடைய கருத்துக்களை படத்தின் தன்மைக்கு ஏற்ப தான் பண்ணுவாங்க. ஓகே. ஒரு சில சென்சார் மெம்பர்ஸ் வந்து கரெக்டாக இருப்பாங்க, ஒரு சிலர் தப்பாக இருப்பாங்க. அது ஒவ்வொரு டீமாக கொடுத்து போடுவாங்க. இன்னைக்கு அந்த படத்துக்கு வந்து சென்சார் கிளியர் ஆகிட்டு நாளைக்கு அது 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுங்க போது வந்து அதுலேயும் உள்ளுக்குள்ள பல அரசியல்கள் பலதுக்குள்ளேயும் இருக்குது. இதில் ஜனநாயகத்துக்குள்ள உள்ள அரசியல் சசிகலா ட்ரீட்மெண்ட்டை விஜய்க்கு கொடுக்கறது தான் 2029 நமக்கு நல்லதுங்கிற நம்ம கருத்து போகுது. கோபி என்ன சொல்ல வாரீங்கன்னா உங்க கருத்தையும் பதிவு பண்ணிருங்க. கூட்டணிக்கு வருவாருன்னு தமிழிசை அம்மையார் கூப்பிடுறாங்க. நயினார் நாகேந்திரன் கூப்பிடுறாரு. அண்ணாமலையும் ஆரம்பத்துல கொஞ்சம் இவங்க கருத்தை ஒத்து அண்ணாமலையும் இருந்தாரு. வேற பாஜகவில் உள்ள சமூக வலைத்தளத்தில் உள்ள பாஜக ஆதரவாளர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. பட் நாம என்ன பாக்குறோம்னா மோடிக்கு எதை நன்மணி பாக்குறோம். நம்ம எவன்கிட்டையும் பதவிக்காக நின்று போய் பள்ளியடிச்சு நின்னா தானே நம்ம கருத்தை சொல்றதுக்கு தயங்கணும். நமக்கு அந்த கேரக்டர் கிடையாது. எல்லாரும் எம்ஜிஆர் அறிமுகம் ஆகும்போது வந்து எம்ஜிஆர் கிட்ட சேலஞ்ச் பண்ணி நீங்கெல்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர், இந்துக்களுக்கு கடலில் குளிக்கிறதுக்கு பாதுகாப்பு தர முடியாதுலாம் போலீஸ், உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர், உங்களுக்கெல்லாம் போலீஸ் போங்கையா உங்க போலீஸை கூப்பிட்டுட்டு எவன் இந்த மாவட்டத்தில் மிஞ்சலாம் பார்ப்போன்னு இந்துக்களுக்காக நியாயமா சாவல் விட்ட இந்துக்களின் தந்தை ஐயா தானிங்க நாடா இருக்க தொண்டை நாம. ஸோ மோடிக்கு எது நன்மைங்கிற அடிப்படையில் நாம போறோம். நாம சொல்றதான் நடக்கும்னு சொல்ல வரல. அவங்க முக்கியமானவங்க, அவங்க பொறுப்புல இருக்காங்க, பதவியில் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம கருத்து சசிகலா ட்ரீட்மெண்ட் விஜய்க்கு கொடுக்கணுங்கிற கருத்து பிஎம்ஓல எடுபட ஆரம்பிச்சிருக்குங்கிற ரேகை தான் இந்த அப்பீல் போனது. இந்த இதுக்கு சார் ஆனா இங்க வந்து நம்ம அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற போல சொல்றீங்க. ஆனா இங்க அவருக்கான பலம் நாளுக்கு நாள் கூடின்னு தானே சார் இருக்கு. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க அவருக்கு 234 தொகுதியிலே நிக்கிறதுக்கே வந்து வேட்பாளர் கிடையாது அப்படின்ற போல. ஆனா இப்போ இந்த ஜனநாயகம் திரைப்படத்தால பலரும் இந்த திரைத்துறையில இருக்கவங்க எல்லாருமே வந்து அவருக்கான ஆதரவா நிக்கிறாங்க. இதனால அவருடைய அரசியல் அந்தஸ்து தானே சார் அதிகரிக்கிற போல இருக்கு. புரிச்சுக்கிடுங்க. தலைவா படத்தை அடிச்சதே நான் இது பண்ணுவேன். அந்த இதுக்குள்ள நான் வரல. பட் இது எந்த புள்ளிக்குள்ள இது நகருதுங்கிறதா நான் சொன்னேன். இந்த இடத்துக்குள்ள மோடிக்க நோக்கம் 24லயும் 19லயும் காங்கிரஸ் இங்க 38-39 சீட்டு ஜெயித்ததான் நோக்கம். ராகுல் காந்தியை ஸ்டாலின் கடத்தி விட்டா இந்தியா கூட்டணி இந்தியாவிலே டிஸ்மாண்டில் ஆயிரும். அதுதான் மோடிக்கு நோக்கம், எங்களுக்கு நோக்கம். வாய்ப்பு இருக்கா அதுக்கு? முயற்சி பண்றோம். மோடிக்கு அரசியல் தான் பண்ண முடியும். குப்பம் சுப்பன் எனக்கு அரிப்புக்கும் அவனோட சொரிச்சலுக்கும் அரசியல் பண்ண முடியாது. மோடிக்கு அரசியல் தான் பண்ணுவாரு. அந்த அரசியலுங்கிறது ராகுல் காந்தி வந்து தமிழ்நாட்டில் 19லயும் 24லயும் 38-39 தொகுதி வந்துட்டாரே, இதை எப்படி காலி பண்றாங்கிறதா எங்க அரசியல். அதான் வெளிப்படையா சொல்லிட்டானே, நான் ஆன்டி ஸ்டாலின் கிடையாது. காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் சொல்லக்கூடிய ஸ்டாலின் தான் எனக்கு எதிரி. மோடிக்கும் அப்படித்தான். அவருக்கு திமுக இல்லைன்னா இவரு தாவேக்காக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கே சார். கரெக்ட், நல்லது தானே. அமையட்டான் இந்தியா கூட்டணி காலி ஆயிரும்ல இந்தியாவில். அவர் தாவாக்க விட போட்டு காலி ஆகிறதுக்காக இத்தனை பேர் விரும்பின்னு இருக்காங்க. இப்போ இருக்கிற மாணிக்கம் தாக்கூர்ல இருந்து திருச்சி வேலுசாமி, கிறிஸ் ஜோடங்க பல பேர் இவருக்கு ஆதரவாலாம் கருத்து பதிவிட்டு இருக்காங்க. அதுதானா மோடியை பொறுத்தவரை இப்படி காங்கிரஸுக்கு ஒரு பார்கெனிங் கொடுக்கறத சசிகலா மேல கிரஷ் பண்ண மாதிரி கிரஷ் பண்ணுறோம். எங்க அண்ணன் திருச்சி வேலுசாமி ரெட்டியார் அண்ணன், அவர் எவன்டையும் போய் நிற்க மாட்டார். எங்க அண்ணன் அவருக்கு கருத்துக்கு நான் மதிப்பேன். மற்ற ஜோதிமணிக்கோ மாணிக்கத்தாவருக்கும் அந்த மதிப்பு கொடுக்க மாட்டேன். அந்த மரியாதை எங்க அண்ணனுக்கு உண்டு. எங்க அண்ணன்ட்ட நான் சொன்னா இல்லையா, சசிகலாவை மோடி முடிச்சு கட்டிடுவாருன்னு சொன்னா இல்லையா, எங்க அண்ணன்ட்ட கேளுங்க. அது முடிச்சு கட்டதுக்கு முன்னாடியே சொன்னா இல்லையா. ஸோ நான் வேலுசாமி அண்ணனுக்கு கருத்தை நான் மதிக்கிறேன். அவரு காங்கிரஸ் முன்னுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. காங்கிரஸுக்கு ஒரு முக்கியத்துவம் வரணும்னு நினைக்கிறாரு. அது அவர் கருத்து. நாங்க என்ன நினைக்கிறோம்னா, ஸ்டாலினால 38-39 ஜெயித்துட்டு இருக்குத, இவங்க 2014 நிலைமையும் 98 நிலைமையும் வந்தா தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸுக்கு எம்பி காலி ஆயிரும். மாணிக்கம் தாகூருக்கு 5% கூட கிடைக்காது. ஜோதிமணிக்கு 4% ஓட்டு கூட கிடைக்காது. சுத்தமாயிருவாங்க. அதனால நல்லது அவங்க விஜய்கிட்டே போய் சேர்ந்துறட்டுன்னு நினைக்கிறோம். இவங்களுக்கு ஒரு பார்கெனிங்கை கொடுத்து 10 எம்பி சீட்டு வாங்கக்கூடிய காங்கிரஸை 20 எம்பி சீட்டு வாங்கிறதுக்கு அரசியல் பண்றாருல விஜய். அப்ப அவர் சக்தி ஆகிறது மோடிக்கு லாபம் இல்ல. அவரை கிரஷ் பண்ணிடணும் சசிகலா மாதிரின்னு நாங்க மோடி கிட்ட சொல்றோம். எங்க சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போடாது, நிறைய நேருக்கு நேரம் சண்டை போடாது யாரும் பார்த்திருக்க முடியாது. நாம வெளிப்படையா தானங்க சொல்றோம். நாங்க வெளிப்படையா தானங்க சொல்றோம். சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி எரியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு சொன்ன குருமூர்த்தியே மீறி தானாங்க நாங்க எங்க கருத்தை சொன்னோம். அப்ப நாங்க தெளிவா இருக்கிறோம், மோடி நன்மைக்காக இருக்கிறோம். சரி, இப்போ தணிக்கை சான்றிதழ் வந்து அப்பீலுக்கு போயிருக்கு. கிடைக்குமா கிடைக்காதா? படம் வெளியாகுமா வெளியாகாதா சார்?
முத நாள் சிரமமே அவங்களுக்கு பெரிய சிரமம் தான். 9ஆம் தேதி அவங்களால படம் கொண்டு வர முடியல. என்ன வருத்து வந்தாங்க சிவகார்த்தியன் வந்து போட்டிக்கு வர்றது. எங்க பொங்கலுக்கு இன்னொரு படம் வர்றது தப்பாங்க? தப்பு கிடையாது சார். தப்பு கிடையாதுலாங்க. அதை ஏன் விமர்சிக்கணும்? இப்போ சிவகார்த்தியன் படத்துக்கு வியூஸ் அதிகம் வந்துட்டுன்னு சொன்னா அது ஏதோ செட்டப் வியூஸ்ன்னு சொல்றாங்க. அதான் நான் கேட்டேன், 10ஆம் தேதி புக் மை ஷோல யார் படத்துக்கு அதிக புக்கிங் ஆயிருக்குது அப்படின்னு கேட்டேன். இன்னைக்கு அது பார்க்க முடியாத அளவுக்கு இவங்க ஆயிட்டாங்க. என்னோட இன்னொரு பார்வை இயற்கை நீதியா என்ன பார்க்குறோம்னா, மெர்சல் படத்தில் ஆன்டி பிஜேபி பண்ணதுனால, ஜிஎஸ்டிக்கு எதிராக பண்ணதுனால தான் இவருக்கு வந்து கடுமையான வந்து ஒரு வசூல் உயர்வு வந்தது. பைரவா ஜில்லா ரேஞ்சில் இருந்தவர் ஒரு 50% மேலே அவருக்கு மார்க்கெட்டிங் ரேஞ்ச் வந்து உயர்ந்துட்டு. நாம் தமிழர் சப்போர்ட் பண்ணா, திராவிட இயக்கம் சப்போர்ட் பண்ணா, கிறிஸ்டின் முஸ்லீம் சப்போர்ட் பண்ணா, கம்யூனிஸ்ட் சப்போர்ட் பண்ணா, சசிகலா குடும்ப ஆதரவாளர்கள் சப்போர்ட் பண்ணா, எல்லாம் பெருசா சப்போர்ட் பண்ணி எங்கன்னா ரஜினிகாந்த ஆர்எஸ்எஸ் காரர் பிஜேபி காரர்னு முத்திரை பற்றி இவரை இந்த குரூப் எல்லாம் சப்போர்ட் பண்ணி இவருக்கு படத்தை மெரிட்டை தாண்டி எஸ்டானேஸா வெளியே இருந்து தூக்கி விட்டாங்க. அதை அவர் என்ஜாய் பண்ணாரு, அதுக்கு காசு கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு, மார்க்கெட்டிங் பண்ணிட்டாரு. அது இயல்பு, தொழில வளர்றதுக்கு காசு கொடுத்து வளர்த்ததெல்லாம் தப்பு இல்லை. இன்னொருத்தனை கெடுக்கிறதுக்கு, சிவகார்த்தியனை கெடுக்கிறதுக்கு பண்றதுக்கு தான் நான் உன்னை அடிப்பேங்கிறேன். நீ உன்னை வளர்க்கறதுக்கு கொடுத்துட்டு போ, சிவகார்த்தியனை கெடுக்கிறதுக்கு கொடுக்காத. அதுதான் உனக்கு இயற்கை நீதி. அன்னைக்கு 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு இதை வந்துட்டு. மீண்டும் சொல்றேன், நாம ஜனநாயகத்துக்கு எதிராக எதுவும் பண்ணல, படத்துக்கு எதிராக. நாம பண்றது சசிகலா மாதிரி ப்ரோ ராகுல் ஃபோல்ஸா தான் 29ல் வரும். அதனால அவங்கள்ட்ட நாம அலர்ட்டா இருக்கணும். நமக்கு எந்த வகையிலும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு ஃபோல்ஸ் கிடையாது சசிகலா மாதிரி. அந்த வகையில தான் நாம மோடி கிட்ட விஜய் ஆர்கியூ பண்ணோமே தெரியும். ஓப்பனாக தான் பண்ணோம், பேசணும். அதுவும் அந்த இடமும் ஓப்பனாக தான் நம்ம பண்ணோம், இதுவும் ஓப்பனாக தான் பண்ணோமே தவிர படத்துக்கு எதிராக நாம எதுவும் பண்ணல. இன்னும் உங்கள்கிட்ட சொன்னேன், படத்துக்கு ரிசல்ட்டை பற்றியே ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு சொன்னா இல்லையா? படத்துக்கு ரிசல்ட்டை கெடுக்கிற மாதிரி சொல்ல மாட்டேன்னு சொன்னா இல்லையா? எந்த விஜய்க்கு படத்தை ரிசல்ட்டை கெடுத்தேன்? அது நாம செய்யல. பட் நீங்க ராகுல் காந்தி மேல உங்க நன்மையும் தாண்டி ஒரு மதமாற்ற கிறிஸ்டியன் மிஷினரி லயோலோ மதமாற்ற கும்பல் ராகுல் காந்தின்னு அலையிறீங்கல்ல, மோடி வரக்கூடாதுன்னு வன்மை வச்சிருக்கீங்கல்ல, அதை அடிக்கணும்னு மோடி கிட்ட சொல்றமே தவிர எவன் தொழிலையும் அடிக்கணும். நம்ம ஜனநாயக ரீதியா தான் ஜனநாயகம் வெளியாகும்னு சொல்றீங்க. ஜனநாயக ரீதியா சட்டப்படி அது வெளியாகட்டு. அதை நம்ம அடிக்க நினைக்கல. நாம அடிக்க நினைக்கிறது உங்க அரசியல் அடிக்க நினைக்கிறோம். உங்க அரசியல் வன்ம அரசியல், காழ்ப்புணர்ச்சி அரசியல், மிஷினரி அரசியல், மதமாற்ற அரசியல், ட்ரிபிள் ஜே அரசியல், ஜீசஸ், ஜான் ஆரோக்கியசாமி, ஜோசப் விஜய் மதமாற்ற அரசியல், 3J அரசியல். ஏன் ஒரு கிறிஸ்தவருக்கு அமைச்சர் பாஜக என்டி அமைச்சர்கள் இல்லைன்னா உங்களுக்கு வேத்து வடியுது? ஏன்னா சீமான் என்ன கிறிஸ்மஸா கொண்டாடுறாரு, சீமான் என்ன நோன்பு கஞ்சியா குடிக்கிறாரு. ஏன் நீங்க அந்த அளவுக்கு போறீங்க? ஸோ உங்க நோக்கம் எல்லாமே ராகுல் காந்தி. ஏன் 2024 நிக்கல? பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி, பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி, பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி. காங்கிரஸ் தான், காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு துணை நிற்கக்கூடிய ஒருத்தர் ரத்தத்திலே அது உங்களுக்கு ஊறி இருக்கு. 29 இதைத்தான் செய்வீங்க. அப்போ உங்களை கிரஷ் பண்றதுதானே மோடிக்கு பொலிட்டிக்கலா லாபம். இதுதான் எங்க கருத்து. பட் இந்த கருத்துல இருந்து நயினாறு, தமிழிசை போன்ற பல சகோதரர்கள் மாறுபடுறாங்க. அவங்களும் அந்த இயக்கத்தில் தலைவராட்டும் முன்னாள் தலைவராக இருந்தவங்க. நாங்க மோடி நன்மை மட்டுமே கருதி இதை எதிர்பார்க்காம எங்க கருத்தை சொல்றோம். பொறுத்திருந்து பார்ப்போம். சசிகலா விஷயத்துல வெற்றி பெற்ற மாதிரி இதிலும் நாங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வந்து போகும். பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி.